Hi everyone, this is Sarvi Charanya. இது சவுத் ஃபர்ஸ்ட் தமிழ். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல முக்குளத்தோர் வாக்குகள் யாருக்கு? அதிமுக பாஜக கூட்டணிக்கா, திமுகவுக்கா அல்லது சசிகலா, செங்கோட்டையன், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் தலைமையில் உருவாகக்கூடிய கூட்டணிக்கா? யாருக்கு முக்குளத்தோர் வாக்குகள் போகும்? இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தோர் வாக்கு வங்கி 6% 10% வரை இருக்கு. இதுல ஏறக்குறைய 75% அதிமுகவுக்கான வாக்கு வங்கியா தான் இருக்கும். அதிமுக எப்ப உருவானதோ, எம்ஜிஆர் எப்ப அதிமுக உருவாக்குனாரோ அப்போதுல இருந்தே இந்த முக்குளத்தோர் வாக்குகள் பெரும்பாலும் அதிமுக வாக்குகளா தான் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம், எம்ஜிஆர் முக்குளத்தோர் சமூகத்தினருக்கு அதிகமான முக்கியத்துவத்தை தன்னோட கட்சியில கொடுத்தாரு. தன்னோட கட்சியில முக்கியமான போஸ்டிங்ல இருக்கிறவங்க முக்குளத்தோர் சார்ந்தவங்களா இருந்தாங்க. மாவட்ட செயலாளர்கள் தேர்ந்தெடுத்தாலும் முக்குளத்தோர் சமூகத்தினருக்கு அவர் வாய்ப்பு கொடுத்தாரு. அதே போல வேட்பாளர்கள் தேர்வுலையும் முக்குளத்தோர் சமூகத்தினருக்கு கணிசமான வாய்ப்புகளை எம்ஜிஆர் கொடுத்தாரு. அதனாலதான் திமுகவை விட அதிமுகவுல அவர்களுடைய அமைச்சரவையில முக்குளத்தோர் சமூகத்தினர் அதிகமா இருப்பாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அதிமுகவோட முதல் வெற்றியை தென் மாவட்டத்தில இருந்து தான் ஆரம்பமானது. எனவே ஆரம்பத்தில இருந்தே அதிமுகவினர் தென் மாவட்டங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால அதிமுக உருவானதுல இருந்தே இந்த முக்குளத்தோர் வாக்குகள் பெரும்பாலும் அதிமுகவுடைய வாக்குகளா தான் இருந்திருக்கு. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அடுத்ததா வந்த ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் பீரியட்ல எப்படி முக்குளத்தோர் வாக்கு வங்கி அதிமுகவுக்கு அப்படின்னு இருந்ததோ, அதே போல ஜெயலலிதாவும் முக்குளத்தோர் வாக்குகளை சிந்தாம செதறாம இந்த முக்குளத்தோர் வாக்குகள் பிரியாம பாத்துக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவரும் தன்னுடைய அமைச்சரவையில முக்குளத்தோர் சமூகம் சார்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, சசிகலா அதே சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனாலையும் ஜெயலலிதாவுக்கு பிறகு கட்சியில ஒரு அடையாளம் தெரிந்த ஒரு முகம், பவர்ல இருக்கக்கூடிய ஒரு முகம் அப்படின்னா அது ஓபிஎஸ் தான் பார்க்கப்பட்டது. ஜெயலலிதா சிறைக்கு போன பிறகு முதலமைச்சராக கூடிய வாய்ப்பு ஓபிஎஸ் தான் கிடைச்சது. எனவே முக்குளத்தோர் சமூகத்தின் அடையாளமா அதிமுகவுல சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க எல்லாரும் இருந்ததுனால, இன்னும் அமைச்சரவையில ஒரு சிலர் இருந்ததுனால முக்குளத்தோர் வாக்குகள் எளிதா அதிமுகவுக்கு தான் போயிட்டே இருந்தது. ஆனா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவுல ஏற்பட்ட பிளவு, சசிகலா சிறைக்கு போனாரு, அதுக்கப்புறம் அவரை வெளியேற்றினாங்க, டிடிவி தினகரன் வெளியேற்றப்பட்டாரு. அவரு 2018 அமமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. 2019 அவர் நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சாரு. அப்போதுல இருந்தே அதிமுக முக்குளத்தோர் வாக்குகள்ல பிளவு ஏற்பட்டது. அதுக்கு முக்கியமான காரணம், 2019 அமமுக முக்குளத்தோர் வாக்குகளை பிரிச்சது. அதிமுகவுக்கான முக்குளத்தோர் வாக்குகளை பெருவாரியா பிரிச்சதுல தினகரனுக்கு முக்கியமான பங்கு உண்டு. அந்த நாடாளுமன்ற தேர்தல ஏறக்குறைய 6% வாக்கு வங்கி அவருக்கு கிடைச்சது. 2019 நாடாளுமன்ற தேர்தல 38 தொகுதிகள்ல அவங்க போட்டிக்கிட்டாங்க. 20 தொகுதிகள்ல அமமுக 3ஆம் இடத்துக்கு வந்தது. ஏறக்குறைய 20 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் அமமுகவுக்கு கிடைச்சது. அந்த வகையில அவருடைய வாக்கு வங்கி 5.38%. எனவே அமமுக பிரித்த இந்த வாக்குகள் தான் அதிமுக தோல்விக்கு முக்கிய காரணமா பார்க்கப்பட்டது. அடுத்தது 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக முக்குளத்தோர் வாக்குகளை அமமுக பிரிச்சது. இருந்தாலும் 2019 அளவுக்கு இல்லைனாலும் கூட ஓரளவான வாக்கு வங்கியை அமமுக பிரிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த தேர்தல ஏறக்குறைய 2.5% வாக்கு வங்கி அமமுகவுக்கு கிடைச்சது. அடுத்ததா 2024 நாடாளுமன்ற தேர்தல பாஜக கூட்டணியில அமமுக இடம்பெற்றது, அதிமுக தனித்து களம் கண்டது. இந்த தேர்தலில் முக்குளத்தோர் வாக்குகள் யாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. ஏன்னா 7 உட்பிரிவு சாதிகளை இணைச்சு தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு அழைக்கலாம் அப்படின்னு பாஜக ஒரு சட்டம் கொண்டு வந்ததுனால அதுல முக்குளத்தோர் சமூகத்தினருக்கு அதிருப்தி அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில டிடிவி தினகரன், பாஜகவில் அங்கம் வகிக்கக்கூடிய டிடிவி தினகரனுக்கு முக்குளத்தோர் வாக்குகள் போகுமா, ஓபிஎஸ்க்கு இந்த வாக்குகள் போய் சேருமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டது. அதே சமயம் அதிமுகவுக்கும் இந்த வாக்குகள் போகாது. எடப்பாடி பழனிசாமி என்னதான் முக்குளத்தோர் சமூகத்தின் அடையாளமா ஒரு சிலர் அவர் முன்னிறுத்தினாலும் தன்னோட கட்சியில டிடிவி தினகரன், ஓபிஎஸ் வாங்கக்கூடிய அந்த சமூக வாக்குகளை அவங்களால வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, 2021 சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சமயம் வன்னியர் இடஒதுக்கீடு அறிவிப்ப எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். அதுல முக்குளத்தோர் சமூகத்தினருக்கு அதிருப்தி இருந்தது. அந்த அதிருப்தினாலும் எடப்பாடி பழனிசாமியால அந்த சமூகத்தின் வாக்குகளை பெறுவதில் அவருக்கு ஒரு சிக்கல். இதையும் தாண்டி சசிகலாவை கட்சியில சேர்க்காதது, ஓபிஎஸ் வெளியேற்றம், டிடிவி தினகரன் வெளியேற்றம், இப்படி கட்சியில ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் அடையாளங்களா இருந்தவங்க அந்த கட்சியில இருந்து வெளியேற்றப்பட்டதுனால அந்த அதிருப்தியையும் எடப்பாடி பழனிசாமி சம்பாதிச்சார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனாலதான் 2024 எடப்பாடி பழனிசாமி முக்குளத்தோர் வாக்குகளை பெறுவதில் சிக்கல் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பல பேர் முன் வச்சாங்க.
பாஜக கூட்டணியில ஓபிஎஸ், டிடிவி தினகரன் 2 பேரும் இருந்தாலும் அவங்க மேல முக்குளத்தூர் சமூகத்தினருக்கு பெரிய அளவுல அதிருப்தி இல்ல அப்படிங்கறது தான் தேர்தல் முடிவு சொல்லுது. ஏன்னா தென் மாவட்டங்கள்ல பல தொகுதிகள்ல பாஜக கூட்டணி 2ஆம் இடத்துக்கு வந்தது. ராமநாதபுரத்துல திமுக கூட்டணிக்கு 45% வாக்கு வங்கி கிடைச்சது. அதே ராமநாதபுரம் தொகுதியில சுயேட்சை சின்னத்துல போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் ஏறக்குறைய 30% வாக்கு வங்கியை வாங்கினார். ஆனா அந்த தொகுதியில அதிமுகவுக்கு ஏறக்குறைய 9% வாக்கு வங்கி தான் கிடைச்சது. தென் மாவட்டங்கள்ல முக்கியமான பகுதிகளா இருக்கக்கூடிய மதுரை, ராமநாதபுரம், நெல்லை, தேனி இப்படியான தொகுதிகள்ல அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. பாஜக 2ஆம் இடத்துக்கு வந்தது. இந்த நிலையில 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவு. அப்ப அதிமுக பாஜக கூட்டணி தனித்து போட்டியிட்டதுனாலதான் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு அது பெரிய சாதகமானது அப்படிங்கிற விமர்சனம் முன்வைக்கப்பட்டதுனால 2 பேரும் மறுபடியும் கூட்டணி அமைச்சாங்க. அதுக்கப்புறம் நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு பாஜக தலைவரா பொறுப்பேற்றுக்கிட்டாரு. நயினார் நாகேந்திரனை தமிழ்நாடு பாஜக தலைவரா நியமனம் செய்யறதுக்கு முக்கியமான காரணம் ஒண்ணு, அவர் அதிமுகவோட இணக்கமா போவார். இன்னொரு முக்கிய காரணம், அவரும் முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த வாக்கு வங்கியை பாஜக பெற முயற்சிக்குது அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அவரு தமிழ்நாடு பாஜக தலைவரானதுக்கு பிறகுதான் முக்குளத்தூர் சமூக வாக்குகளை பெறக்கூடிய ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் பாஜகவில இருந்து அடுத்தடுத்து வெளியேறினாங்க. ஏன்னா நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தூர் சமூகத்தின் அடையாளமா தன்னை முன்னிலைப்படுத்திக்க விரும்புறதுனாலதான் அவரு டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிற விமர்சனங்கள் அப்ப முன்வைக்கப்பட்டது. ஆனாலும் ஓபிஎஸ் ஆலும் டிடிவி தினகரனாலும் பெறக்கூடிய முக்குளத்தூர் வாக்கு வங்கிய நயினார் நாகேந்திரனால பெற முடியுமா, அந்த அளவுக்கு அவருடைய அரசியல் வளர்ச்சி இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் கூடவே முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில தான் அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு குரல் கொடுத்த செங்கோட்டையனோட ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க 2 பேரும் செய்தியாளர்களை சந்திச்சு வரக்கூடிய தேர்தலை நாங்க ஒன்னா இணைவோம், அதிமுகவை மீட்டெடுப்போம் அப்படின்னு பேசியிருக்காங்க. முக்கியமா முத்துராமலிங்க தேவரோட குரு பூஜையில கலந்துகிட்டாங்க. அவருடைய சிலைக்கு மரியாதை செலுத்திட்டு செய்தியாளர்களை 3 பேரும் சந்திக்கிறாங்க. நாங்க அதிமுகவை மீட்டெடுப்போம், அதிமுகவை ஒன்றிணைப்போம், இந்த சபதத்தை இங்கிருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சசிகலாவும் தனியா செய்தியாளர்களை சந்திச்சாரு. மீண்டும் அதிமுக ஒன்றிணையும் அப்படின்னு அவரும் செய்தியாளர்கள் சந்திப்புல பேசினார். எனவே சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க எல்லாரும் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தனி அணி அமைக்க போறாங்க. இவங்க தாவேக்காவோட கூட்டணி அமைக்க போறதுல, வேற எந்த பெரிய கட்சியோடையும் இவங்க கூட்டணி அமைக்க போறதுல. எனவே இவங்க ஒரு தனி அணியா செயல்பட போறாங்க. இது ஒரு முக்குளத்தூர் கூட்டணியா இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே இந்த முக்குளத்தூர் வாக்கு வங்கியை பெறணும் அப்படிங்கிறதுனால பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை அவர் டெல்லி கிட்ட முன் வச்சாரு. மதுரை விமான நிலையத்துக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட பெயர் வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சாரு. கூடவே கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவின் தமிழ்நாடு தலைவரா இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனும் முக்குளத்தூர் சமூகம் அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த முறை நமக்கு முக்குளத்தூர் வாக்கு வங்கி கிடைக்கும் அப்படிங்கிறது. எது எப்படி இருந்தாலும் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க 3 பேரும் அமைக்கக்கூடிய கூட்டணியால அதிமுக முக்குளத்தூர் வாக்குகள் மீண்டும் சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொகுதிக்கு 5000, 10,000 வாக்குகள் பிரிச்சாலும் கூட அது அதிமுக வெற்றிக்கு எதிராக அமையும் அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தல்ல 20க்கும் அதிகமான தொகுதிகள், ஏறக்குறைய 25 தொகுதிகள் வரை அமமுக பிரித்த வாக்குகள் தான் அதிமுக தோல்விக்கு காரணமா இருந்தது. எனவே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலையும் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்க எல்லாரும் அதிமுகவோட முக்குளத்தூர் வாக்குகளை பிரிக்கிறதுனால அது அதிமுகவுக்கு சாதகமான சூழலை உருவாக்காது, அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக அமையும் அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கிறதுனால பாஜகவோட டெல்லி மேலிடம் இவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. முக்குளத்தூர் வாக்கு வங்கி வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன என்பதை முடிவுகள் சொல்லும், பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.